இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் கீக்கு இன்னைக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அப்போ அங்கே ஜேசன் கூட தான் இருக்கான். மேரேஜுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ அங்கே அவள் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை, அம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்கம்மான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. யாரா பேசுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் பதில் சொல்ல போனா, அம்மா அவர் என்னோட அப்பா கிடையாது, அங்கே ரிச்சஸ்ட் பர்சன் ஆத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் என்னோட அப்பா அப்படின்றத அந்த குழந்தை சொல்லுது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன ஆத்தரான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போ இந்த பேபி ஜேசன் என்னோடதுன்னு சொன்னானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கும் போது நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அங்கே உங்கள் சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இவருக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது. அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை தான் அதுதான் அந்த பேபி சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு 3 monthsக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஒரு பர்சனோட சேர்ந்து ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ அது ஆர்த்தர் தானா, எனக்கு இருட்டில் யாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. இப்போ இந்த ஜேசன் எதுக்காக எப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அங்கே நீங்கள் என்ன மேரேஜுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு சொன்னதுமே என்ன பார்த்துட்ருக்க கீக்கி, ரொம்ப நர்வஸாக இருக்கியா, பதில் சொல்லு அப்படின்ற சொன்னால், அம்மா ஒத்துக்காதீங்கம்மா, இவன் சரியான ஒரு ஃப்ராடு பையன், கல்யாணம் முடிச்சதுமே அவனோட இவில் குணத்தை காமிப்பான், உங்களை கண்டிப்பாக இவன் கூண்டுக்குள்ளே அடைச்சி வைப்பாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும், இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதும், என்னப்பாச்சு இந்த பொண்ணு கல்யாணத்தை அதுமா வேணான்னு சொல்லிட்டுருக்கா, என்ன நடந்துச்சுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேசுகிறாங்க. எதுவும் பைத்தியம் பிடிச்சி போச்சா இவளுக்குன்னு சொல்லிட்டு, சன் என்ன நீ இப்படி பண்ணிட்டுருக்க, வெட்டிங் ஓகே சொல்லுன்னு சொன்னதும், இல்லை எனக்கு வேணான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த பேபி இவன் ரொம்ப மோசமானவேமா அப்படின்ற சொன்னதும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போனால், அப்போ அங்கே எங்கே போயிட்டுருக்க நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் செரி வாழா, அவ கூட தான் சேர்ந்து இவனுக்கு கனெக்ஷன் இருக்குது. கையில் போட்டிருக்க அந்த ரிங்கை பார்த்ததுமே ஹீரோயின் இது எனக்காகன்னு சொல்லிட்டு அவன் வாங்கினா, அதை தூக்கி அவளுக்கு கொடுத்துருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஜேசன் மாதிரி ஒரு பர்சன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க சிஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே என்ன நீ அசிங்கம் பண்ணிகிட்ருக்க, மேரேஜுக்கு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டாங்க. ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை போய் பெற்றது எங்களுக்கு பாவம் தான் சொல்லிட்டு, சரி தான் எங்களோட ஷா ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு, நீ எல்லாம் என்ன மாதிரி பொண்ணு, நான்சென்ஸ் அது இதுன்னு சொல்லி திட்டினதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவன் இந்த குடும்பத்தோட எல்டஸ்ட் டாட்டர்ப்பா, பட் ஆனால் நம்ம செரி அடாப்டட் பொண்ணு தான், ஆனால் பாரு இவ எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறா, சரி தான் உண்மையான நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு விஷயம்லாம் புரிஞ்சுக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து அப்போ திட்டம் போட்டு தான் இதை பண்ணிட்டுருக்கீங்களா, என்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய யூஸ் பண்ணி இவனுக்கு என்னை வியாபாரம் பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே அவள் கையை பிடிச்சிட்டு அவள் கொஞ்சம் வெட்டிங்கில் பயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, கண்டிப்பாக அவள் என்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் கை எடுத்துட்டு நீ ஆக்டிங் பண்ணு, என் சிஸ்டருக்கு உனக்கும் கனெக்ஷன் இருக்குது எனக்கு தெரியாதா, அவள் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை உன்னோட தானே அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறா. அப்போ அங்கே சிஸ்டர் நீ என்னோட ரெப்புடேஷன் கெடுக்கிறதுக்காக எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், கீக்கி நீ ஏன் இப்படி பேசுகிற, மேரேஜை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பொய்யா பேசுவியான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சரி ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்பா, நீ உன்னை பெற்றதே நாங்கள் பாவோம், உன் சிஸ்டர் மேலே பழிய போடுறியா, ரொம்ப சேம்லெஸ் ஆனவன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே திட்டாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி பாவம் இன்னசென்ட் சொல்லிட்டு பேசினதும், அம்மா இவங்களோட டிஸ்கஸ்டிங்கான பேச்செல்லாம் கேட்காதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த செரி தான், அவள் தான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனால் கையை பிடிச்சிட்டு நீ குடும்பமானத்தை வாங்கிக்கிட்டு எங்கே போயிட்டுருக்க, என்னை அசிங்கப்படுத்திட்டு இங்கே போனேன்னா உன்னை யார் இங்கே கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ அம்மா என்னோட அப்பா போகிறாரு, இது நல்ல சான்ஸ், நீங்கள் அவரை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் கையை கடிச்சு வச்சுட்டு வேமா அங்கே இருக்க ஒயின் பாட்டில் தூக்கி போட்டு அவள் எரிஞ்சிடுறா. ஸோ அந்த சவுண்டை கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே அங்கே ஸ்டாப் ஆகிடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் பின்னாடி அப்படியே ஓடி போனதுமே அவள் ஸ்லிப்பாகி விழுக போனால் நம்ம ஹீரோ வேமா அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறான். ரொம்பவே அவளுக்கு நர்வஸ் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும், எந்த ஒரு உமனையும் நான் டச் பண்ண மாட்டேன், கையிடுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இது உன்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஷாக்காகி போயிடுறாங்க. ப்ளீஸ் எங்கள் மன்னிச்சிருங்க, அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனாளுக்கு வாய்க்கிலேயே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் பேபி அவங்க என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டு
கேட்டுட்டு அவன் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். பார்த்தியாப்பா கடைசியில் கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக கடைசியில் அவரவே வந்துட்டு பழி போடுறா. அவர் வந்துட்டு அந்த கையில் இருக்க மாலையை தவிர இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே தொட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவரை ப்ரொவோக் பண்ணதுக்கு இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினா நம்ம ஹீரோ என்னது என்னோட குழந்தையா என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறான். ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் பேசுகிறாங்க. இவ ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் உண்மையை தான் சொல்கிறேன், இது அவரோட குழந்தை அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்ற செட்டி கேட்டதுமே நம்மள ரோஸ் கலரில் ஒரு பர்த் மார்க் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவ சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த மார்க் வந்து சிலருக்கு இருக்கக்கூடியதான், அதை எப்படி அவ சொல்லுவா, இது எப்படி வந்துட்டு எவிடன்ஸ் ஆகும் அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கரெக்டாக அது எந்த சைடில் இருக்குன்னு சைட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு கரெக்டாக இவளுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ற சைட்டு அவன் யோசிக்கிறான். இது பாசிபிள் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்பாங்க பேசாமல் வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா தெரிய போகுது அப்படின்ற சைட்டு பேசினதுமே சரி ஓகே நான் டெஸ்ட் எடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் டெஸ்ட் எடுங்க அப்படின்றத அவ சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே டெஸ்ட் எடுக்க அங்கே ஒத்துக்கிறான். அப்போ அந்த ஜேசன் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே டெஸ்ட்டுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரத்தில் டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்துரும்னு சொல்லிட்டு அங்கே பிளட் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் உண்மையிலே பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் இந்த வழியை பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேபி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. அங்கே தாத்தா வந்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, நீ தான் என்னோட குடும்பத்தோட வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கியாமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு சொத்து எல்லாத்தையும் நான் அடைஞ்சிடலான்னு பார்த்தா என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே இவ போய் சொல்லிட்டு இருக்காப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே பாரு ரிசல்ட் வரப்போகுது, இவ ஃபினிஷ் ஆக போகிறா, இந்த ஃபேமிலி இவங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கா. உண்மையிலே இவன் தான் என்னோட குழந்தையோட அப்பாவா இல்லை ஜேசனா, ஒரு வேளை வந்துட்டு ஏதாச்சும் தப்பாச்சுன்னா என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு அவள் பயப்படும் போது டெஸ்ட் ரிசல்ட் வந்து அங்கே வந்து அசிஸ்டன்ட் அவன் காதலை சொன்னதுமே என்ன மாற்றி மாற்றி 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஒரு இந்த பேபி வந்து மிஸ்டர் ஆத்தரோட தான் ஃபேமிலியோட வாரிசு அப்படின்றத சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அதை கேட்டுட்டு தாத்தாக்கு பயங்கர ஹாப்பியாகிருது. இப்போ ஹீரோ ரொம்ப ஷாக்காகி போய் அவளை பார்த்துட்ருக்கான். ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவனாலே நம்ப முடியல, நான் எனக்கு இவளை தெரியவே தெரியாது, எப்படி போய் இவ கூட போய் இந்த இது பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து நடந்தது வந்து கனவு இல்லையா, எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நடந்தங்கள் விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு அப்போ தான் தோணிச்சுக்கு. அப்பாங்க நான் எப்படி வேலை பண்ணியிருக்கேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிச்சிருக்கேனான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமாயிருது. உடனே அப்பாங்க அவங்க சரி வந்து இவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ ஏன் வாயை மூடிட்டு நீ பேசாமருன்னு சொல்கிறா. கூடயுமே சேர்ந்து லவ் பண்ணிட்டு அங்கேயுமே அஃபேர் வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு பேசிட்டு அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. என்னென்ன பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி எப்பயுமே செடியை தான் பெருசாக நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா கோவமாயிட்டு வாய முடிட்டு எல்லாரும் பேசாமருங்க, அவள் என்னோட மருமகளாக வரப்போகிறவ, அவளை பற்றி யாராச்சும் மரியாதை இல்லாமல் பேசுனீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அவள் எங்கள் குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நீங்கள் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே பட்லர்கிட்ட சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்படியே எங்கள் தலை சுற்றி கீழே விழுக போனால் ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சிடுறான். ஸோ அவளை அங்கே தூக்கிக்கிட்டு இதுக்கப்புறம் அவள் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவ, யாராச்சும் அவளை பற்றி ஒரு வார்த்தை பேசினா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு போகிறான். ஸோ அங்கே காருக்குள்ளே போய் உட்காந்தது தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியோ அந்த ஜேசன்ட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு கால் வந்ததுமே அம்மா இப்போ அப்பா வந்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் தெரியுமா, அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அந்த ஷேல்விட்ட தான், அவங்க உங்கள் சிஸ்டரை விட டபுள் மடங்கு வந்து ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பேபி பேசுது. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த ஜன்னல் கதவை திறந்துட்டு அவன் போட்டு அந்த ரிங்கை கழட்டி அங்கே எரிஞ்சிடுறா. இந்த ரிங் வந்துட்டு என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தேவை கிடையாது, நான் நியூவாக என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு போல் வீட்டுக்கு வந்ததுமே லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சு, பட் அந்த ஜேசன்ட்டு எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன், ஃபேமிலியில் வந்து நான் நுழைஞ்சிருக்கேன், பட் எப்படியோ வந்துட்டு என் புள்ள வந்து நல்லபடியாக பிறந்தா போதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. குழந்தைய நல்லபடியாக பேத்து கொடுக்கணும், பட் நான் வந்துட்டேன் ஆனால் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காதன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நீங்கள் வந்துட்டு அப்பாவை பற்றிலாம் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, அவர் பார்க்க தான் முரடை மாதிரி இருப்பார், பட் கண்டிப்பாக அவருக்குமே கூடிய சீக்கிரம் உங்கள் மேலே லவ் வந்துடும் அப்படின்றத சொன்னதும்
சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த பேபி நல்லபடியாக பிறந்து வளர்ந்தா போதும், எனக்கு வந்துட்டு வேறு எதுவும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. இந்த பேபி அம்மா சும்மா கொஞ்ச நாளைக்கு அப்பா வந்துட்டு உங்கள் மேலே லவ்வில் விழுந்துருவார், அவருக்கு இப்போவே உங்களை பிடிக்குது அப்படின்றத அந்த பேபி சொன்னதும் நம்ம ஹீரோவுக்குமே அங்கே அந்த குழந்தையோட இன்னர் வாய்ஸ் எல்லாமே கேட்குது. சரி ஓகே நீ வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணுன்னு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எப்படியோ அந்த மோசமான ஃபேமிலியிலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டேன், அந்த டாக்ஸி கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற செட்டை யோசிச்சுட்ருக்கா. பட் இந்த ஆத்தர் அப்படின்ற செட்டு யோசிக்கிறா, இவனுக்குமே வந்து இவன் ரொம்ப கோவக்காரன், குரூன் வேலையிலுமே இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எப்படி என்னோட பேபியை நல்லபடியாக அவன் பார்த்துக்கிட்டா எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்லும்போது அம்மா நாளைக்கு அவங்க ஸ்வீட் ஹார்ட் வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஒரு வழி நம்மளை பண்ணாம விட மாட்டாங்க, நீங்கள் ரெடி ஆகிக்கோங்கம்மான்னு சொன்னதும் நீ கவலைப்படாதடா தங்கம், அம்மா இருக்கேன், அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன் அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்கள் எதுனாலும் வந்து பார்த்து மூவ் பண்ணணுமா, அவங்களாம் வந்துட்டு பயங்கரமான ஆளுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஷேல்வியும் அங்கே அவளோட சிஸ்டர் செரியுமே கூட சேர்ந்து அங்கே உள்ளே என்ட்ராகுறாங்க. அப்போ அங்கே வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு அவள் உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு பேசலாம். எப்போ நீ அப்ராட்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஸோ செரியை காமிச்சு அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசும்போது இரியா இருப்பான்னு சொல்லிட்டு கேட்டா. இவளோட பேர் வந்து கீக்கி, என்னோட குழந்தைக்கு அம்மாவாக போகிறான்னு சொன்னதும் ஓ நீங்கள் தானா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. சிஸ்டர் உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்கன்னு நினச்சினே, நீ எப்படி இங்கே இருக்கான்னு சொன்னதுமே நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ட்ராகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், உங்களை கிக் பண்ணிலாம் நான் அவுட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஹலோ மிஸ் நீங்கள் யார் என்னை கிக் பண்ணி அவுட் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இங்கே வந்துட்டு பேசுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அங்கே தாத்தா வந்துடுறாரு, வீட்டு மருமகளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல யாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே தாத்தா நான் இப்போ தான் தாத்தா வந்தேன்னு சொன்னதும் அவர் கோவமாயிட்டு அங்கே போய் உட்காடுறாரு. நீ வந்துட்டு அப்ராடுக்கு அவனை விட்டுட்டு வேணான்னு போனவ தானே, இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க, பட் வந்ததுமே இப்படி தேவையில்லாத பேச்சை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத செய்யிட்டு அவர் கோவப்படுறாரு. சரி ஓகே நீ வந்துட்ட, உனக்கு கண்டிப்பாக நைட்டு வந்து ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே அந்த செரி போயிட்டு இன்னைக்கு நைட்டு உனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்றத சொன்னதும் அப்படியா சரி ஓகே நானுமே அதுக்கு ரெடியாக இருக்கேன், யார் யாரை வந்து வெயிட்டு விட்டு தோற்றுறாங்கன்னு பார்ப்போன்னு அவள் சொல்கிறா. தாத்தா நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க உங்களை கண்டிப்பாக வந்து பழி வாங்குறதுக்கு பெரிய திட்டம் போட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அந்த பிபி சொன்னதும் அந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்குமே இங்கே கேட்டுது. ஸோ நைட் போல் அதே மாதிரி எங்கள் பார்ட்டி வச்சதுமே ஹீரோயின் இருக்கவுமே இவ தான்ப்பா கீக்கி, கல்யாணத்தப்ப பெரிய வந்துட்டு ப்ராப்ளம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே அங்கே அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வாப்பா தாத்தா கூப்பிடுறாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவங்க இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. எல்லாருமே ஒரு நிமிஷம் பாருங்கள், நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு நான் அப்ராடுக்கு போன டயத்தில் இவ வந்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி இந்த குடும்பத்துக்கு வாரிசை பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, இவ வந்து ஆத்தர் மட்டும் கிடையாது, போன தடவை ஏதோ ஒரு பர்சனை வேற மைக்கி கைக்குள்ளே வச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக நியூஸ் போச்சு இல்லை, இப்போ இவரை என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெட்டிக்கு வர வச்சான்னு தெரியல, ரொம்ப மோசமான பொண்ணு தான் இவ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளோட பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கிறது உண்மையிலே ஆர்த்தரோட தானா இல்லை வேற ஒருத்தவங்களோடதா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஸ்டின்லாம் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அந்த பேபிக்கு பயங்கர கோவமாயிட்டு பார்த்தீங்களாம்மா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்படியா அவ்வளோ டவுட் இருந்தால் நம்ம பேசாமல் இன்னொரு டெஸ்ட் எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன என் பேபி சொன்னதை இவன் பேசிட்டு இருக்கான், இவனுக்கு எதுவும் கேட்குமான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அதுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நான் வந்து ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சரி கொடுக்குறா. இவன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் ஆர்த்தருக்குமே எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்க, இது பாசிபிள் கிடையாது, இது ஃபேக்கானது அப்படின்றத சொல்லும் போது அந்த ஜேசன் அங்கே வந்துடுறான். பேபி என்னோட தான், இவ வேணுக்குனே வந்து எஸ்கேப் ஆகணும் அந்த கல்யாணத்துல இருந்துன்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா, இவ ரொம்ப மோசமானவ அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். உன்னை நான் இன்னைக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லும் போது அங்கே அதை தூக்கி போடுறாங்க. ஸோ அப்போங்க என்னப்பா நடந்துட்டுருக்கு, இப்போ வந்துட்டு இவங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு இங்கே உள்ளே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் தாத்தா அங்கே வரும்போது ஹீரோயின் அங்கே ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹாப்பிட்டு சிரிச்சுட்டு எடுத்துட்டு இருக்கா. இப்போ தாத்தா யார் இந்த மாதிரி வந்து என்னோட வீட்டு மருமகளை பற்றி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது, யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் யார் உள்ளே விட்டதுன்னு சொல்லும்போது சிஸ்டர் நீ ரிப்போர்ட் என்ன மாற்றி எதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டியா, இது என்னோடது கிடையாது, நல்லா
பார்த்தியா இது உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையோட ரிப்போர்ட். பட் ஆனால் வந்து உன் குழந்தையோட பிளட் லைன் எப்படி உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒத்து போல, உன் குழந்தைக்கு உண்மையிலேயே உன் ஹஸ்பண்ட் அப்பா இல்லையான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா அது ஜேசனோட புள்ளன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு என்னப்பா அப்போ நீ ஒத்துக்கிறியா, நீ வந்து பொய்யா என்ன ஃப்ரேம் பண்ண இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு உன் ஹஸ்பண்டுக்கு அப்போ இந்த குழந்தை பிறக்கலையா, யாரை வந்து நீ வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அவளோட ஹஸ்பண்டுக்கு கோவமாயிட்டு அம்மா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். துரோகி நீ யாருக்கடி வந்துட்டு இப்போ பிள்ளைய வந்து வயிற்றில் வச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே பயங்கரமாக போட்டு அடித்ததுமே அது ஜேசனோட தான் சொன்னதுமே ஆமாம் அது ஜேசனோட தான், அவன் தான் வந்துட்டு என்ன மயக்கி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவ தான் என்னை செடியூஸ் பண்ணான்னு சொன்னதும் தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்களெல்லாம் யார் உள்ளே விட்டது, மரியாதையோட வெளியே அங்கே கழுத்தை பிடிச்சி தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. போய் அங்கே அந்த செல்வி சாரி கேட்குறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா அவள் இன்னுமே பாருங்கள் நிறைய வேலை பண்ண போகிறா, அவள் பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த பேபி பேசிகிட்டு இருக்கு. நைட் போல் அவனுக்காக சூப் எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். நான் வந்து அப்போ அப்ராடுக்கு போக வேண்டியதாகிருச்சு, அதுக்காக நீங்கள் என்னை வேணான்னு விட்டுருவீங்களா, நான் பண்ணது தப்பு தான், ரெண்டாவது சரி இப்படிலாம் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல, என்னை ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டுச்சுக்கான். அதை கேட்டுட்டு செல்வி ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அவ்வளோ தான் அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் எப்படி பேசாதீங்க, நீங்கள் எல்லாமே என்னால் வந்துட்டு இருக்க முடியாது, என்னோட ஃபேமிலிக்கு அப்போ என்னோட தேவை இருந்துச்சு அதனால தான் நான் போனேன் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும் அவள் இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் குழந்தைய பெற்று கொடுக்க போகிறவ, அவளுக்கு தான் எல்லா உரிமை இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அப்போ எனக்கு திரும்ப சான்ஸே இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பேபி உங்களோட தான் சொன்னதும் ஆமாம் டெஸ்ட்டில் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருக்கலாமே எப்பயுமே அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்றத அவனுமே சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இப்போங்க சரிப்பா நாளைக்கு நான் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றேன், நம்ம 2 கம்பெனியுமே கொலாபரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு போயிட்டுருக்கா. பட் வெளியே வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டு கொடுத்துருவானா, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், கண்டிப்பாக நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்பங்க நம்ம தாத்தாட்ட ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கா. நீ உண்மையிலே நேற்று ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேசுகிறம்மா, இந்த குடும்பத்தோட மருமகளாக இருக்க எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்ற சொன்னதும் தாத்தா தேங்க்யூ தாத்தான்னு சொல்லிட்டுருக்கா. உண்மையிலே வந்துட்டு அவங்களுக்குலாம் இப்படி தான் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும், நீ கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க தாத்தா நீங்கள் வந்து போங்க, நான் சூப் அவருக்காக ரெடி பண்ணி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறா. பார்த்தாங்க 2 மெய்டவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட கம்பெனியும் சிஇஓ கம்பெனியுமே சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறாங்களேம்மாப்பா, கண்டிப்பாக அவங்க தான் கரெக்டாக மேட்சாக இருப்பாங்க, இந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு பிள்ளை பெற்றதுமே தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கல்ல அவங்க சொல்கிறதாம்மா உண்மை, அவள் கண்டிப்பாக பயங்கரமான ஆள், ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி அப்பாவை மயக்கிடுவாமான்னு சொல்லிட்டு அந்த பேபி பேசினதும் அப்போங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வாங்க என் கூட சேர்ந்து சூப் செய்யன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் வா போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே அந்த ஷெல்வி அங்கே ஆளுங்க கூட சேர்ந்து அங்கே பேசிகிட்ருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனுக்காக சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்ததும் இப்படி நான் அவருக்காக தான் சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவர் அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கார். நீங்கள் கொடுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே இல்லை அதெல்லாம் வேணாம் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்பா கஷ்டம் நானே வந்துட்டு அவரை கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே கரெக்டாக அதுவுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா தான் உங்களை வீட்டு மருமகன்னு சேர்த்து ஏற்றுக்கிட்டாரு அப்புறம் என்னன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே வேமா அங்கே வந்துட்டு அவள் சாப்பாடை பிடிங்கிட்டு உங்களுக்காக கீக்கி சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கஷ்டப்படணும்னு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு அங்கே வந்து போனதும் அப்பா வந்து போய் சொல்லிட்டு இருக்காருமா, அவருக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி, உங்களை பார்த்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை அந்த பேபி சொல்லிட்டு இருக்கு. உடனே அதெல்லாமே கேட்டுட்டு இவன் திரும்ப ரிட்டன் வந்து இந்த சிக்கன் சூப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, எஃபர்ட் போட்டு நீ அலையணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற சொன்னதும் தேங்க்யூலாம் நீங்கள் சொல்ல வேணான்னு சொன்னதும் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் பாசமாக பேசிட்டு போனா. இவளுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொலாபரேஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அங்கே டிவியில் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போங்க அங்கே அந்த பேபி அம்மா பார்த்தீங்களா பப்ளிக்கு அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு, கண்டிப்பாக அவள் அவரை கைக்குள்ளே வளைச்சிருவாமான்னு சொல்லிட்டு பேசினதும் தாத்தா அந்த டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஷெல்வி வந்து சாதாரண ஆள் கிடையாதுமா, அவள் வந்துட்டு
வந்துட்டு நினச்சதை அடையிற வரைக்குமே படிப்படியாக அப்படியே வந்துட்டு அது பக்கத்தில் எப்படி நெருங்கி போகணும், எப்படி கவுத்தணுன்றது பர்ஃபெக்டாக தெரிஞ்ச ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்து அவள் வளர்ந்து வரதை நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா. எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் என் வீட்டு மருமகளாக நீ தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, தாத்தா நீங்கள் இதெல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு புரிய வச்சதுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக நான் சேஃப்டியாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்றத சொல்கிறாரு. நீ வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக கவனமாக இருக்கணுமா, ஏன்னா அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். அவள் மேலே தப்பே வராத லெவலுக்கு அவள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய திறமைசாலி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு அங்கே டாக்டர் வர்றாங்க. இப்படி பேபி வந்துட்டு ரொம்ப நல்ல விதமாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே ஹாப்பி. பேரம்பேத்தி பிறந்தா எனக்கு ஹாப்பி தான் சொல்லும்போது அப்போ ஷெல்வி வந்துடா, டாக்டர் இன்னுமே நம்ம சில ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்கள இன்னுமே ஹாஸ்பிட்டலில் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பேபி அம்மா இது எல்லாமே அவள் போய் சொல்லிட்டு இருக்கா. வேணுக்குனே வந்துட்டு என்னை வந்துட்டு வெளியே வர விடாமல் பண்ணுறதுக்கு தான்மா பண்ணுறா, நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்றத அந்த பேபி சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என் குழந்தை தான் ஹெல்த்தியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதுவுமே கரெக்டாக அவள் சொல்கிறது. என் பேரம்பேத்தி நல்லா இருக்காங்கன்றப்ப இது தேவையில்லைன்னு சொன்னதுமே, சரி ஓகே தாத்தா நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் தாத்தா அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த சில டெஸ்ட் எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தாத்தான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இவங்க ஏதோ குளறுபடி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு போனதும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேடம், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷெல்வி வந்து நீ ரிலாக்ஸாக இருப்பா கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியாதா, இந்த பேபி உண்மையிலே அவனோட தான் நீ டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கணும், அதுக்கு தானே இந்த வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சைட் அவ கேட்டதுமே ஐயோ நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் ஹெல்த்தை தான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க வந்துடுறான். இதெல்லாம் நீ பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவன் வந்துட்டு சேஃப்டியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவளை பற்றி நீங்கள் விசாரிங்க, அவள் என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு தெரியாமல் வேலை பண்ணுறான்னு சொன்னதும் பாஸ் இதுக்கு இடையில வந்து அவங்க அப்பா அம்மாவுமே கூட சேர்ந்து கூட்டுக்கலவானியாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டு நான் வந்துட்டு என்னோட டாக்டர்ஸை நம்புகிறேன், பட் என் பொண்டாட்டிக்கு எதுவும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது, பட் அவங்க அத்து மீறிட்டாங்க, அந்த 2 பேர்த்தையுமே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அந்த ஷெல்வி பார்த்தா திரும்ப அந்த ஆளுங்க கிட்ட எல்லாமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப அசிங்கமாக அங்கே அவமானப்படுத்துகிற மாதிரியே எல்லாத்தையுமே பேசிட்டு அவளை பற்றி அங்கே ரூமர்ஸாகவே கிளப்பிச்சிருக்கா. உண்மையிலேப்பா ரொம்ப மோசமான பொண்ணு தான், இல்லைனா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாளா, ஃப்ரூக் ஃபேமிலியில் எப்படியும் நுழைஞ்சிட்டா பார்த்தியான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அதை பார்த்துட்டு அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டு இப்படியே படிப்படியாக உன்னோட டோட்டல் குடும்பத்தையுமே நான் ட்ரெஸ்ட்ரை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்ருக்கா. ஸோ இப்போ இவங்க அப்பாவுக்கு பார்த்தா எந்த இடத்துலையுமே காசு கேட்டாலுமே கிடைக்க மாட்டுது, என்ன பண்ணுறது, எல்லாமே கேன்சல் ஆகிட்டுருக்கு, எல்லாமே நம்ம கையை விட்டு போகுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. ஸோ நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணாதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும், இப்படி போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்றும் நம்ம போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிவிட்டு உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நீ வந்துட்டு நம்ம குடும்பத்து பொண்ணுமா, நீ ப்ரூக் ஃபேமிலியில் வந்திருக்க, நீ வந்து உன் ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீ கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசுனதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எப்படி போய் இதிலெல்லாம் பிஸ்னஸில் தலையிட முடியும், பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், கம்பெனி இஷ்யூ பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை இத்தனை நாளாக நாங்கள் வளர்த்துருக்கோம், இதுக்கு கூட நீ பண்ண மாட்டியான்னு சொன்னதும் அதனால தான் நீங்கள் காசுக்காக என்னை விற்க பார்த்தீங்களா, உங்களை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. ஸோ பிறகு அவங்க சில ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் பற்றி யார் விசாரிச்சிருப்பாங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எப்படி வந்து கிடச்சிச்சு, இது எப்படி வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. ஹீரோ வந்து வேகமாக அங்கே கூட்டிகிட்டு போனான்ல, ஸோ அப்படின்னா இது எல்லாமே ஆர்த்தர் தான் பண்ணுறாரு. அப்போ ஆர்த்தர் வந்துட்டு அவரோட டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு, என் பின்னாடி இருந்து எனக்கு எந்த கஷ்டமே வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாரா. பேபி உன்னோட அப்பாவுக்கு உன்னோட வாய்ஸ் கேட்குதாடா அப்படின்ற செட்டுங்க கேட்டதும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலம்மா, பட் ஷோராக கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத செய்யிட்டு அந்த குழந்தையுமே பேசிகிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாம் பண்ணியாச்சு, அந்த குடும்பத்தை கைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம ஷெல்வி வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மெடிக்கலாமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு
வந்து உங்களையுமே வழிக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க சார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி விசாரிங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸால் என்னோடய ஒய்ஃப்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்போ அங்கே அந்த ஷேல்வி வர்றா. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, செக்கப்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்றத சைட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எந்த பதில் சொல்லாமல் இருக்கவும் என் பேரண்ட்ஸோட கம்பெனியில் பெரிய இஷ்யூலாம் போயிட்டுருக்காமே, நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது, கம்பெனி ப்ராப்ளம்ஸ் அவங்க பார்த்துக்கிறட்டும், பட் நீ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து இவ்வளோ அவசரப்படணும்னு அவசியமே கிடையாதுப்பா. ஆர்த்தர் இருக்காரு, அதுக்கு மேலே எனக்கு அவர் பார்த்துக்கிருவாரு, அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவர் பிஸ்னஸ் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியலை. கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் மெடிக்கலில் வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதை மட்டும் பண்ணுங்கள், இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கு. ஏன்ட்டு இவ்வளோ திமிரா பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த செல்வி தான் ஃபோன் பண்ணிச்சேக்கா, இப்படி எனக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உடம்பு முடியலப்பா, அப்பாங்க எனக்கு வந்துட்டு யாருமே இல்லை, இங்கே பேரண்ட்ஸுமே வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்கல்ல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொன்னதும் நீ ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லு, டாக்டர் நேம் சொல்லு, நான் உனக்கு அங்கே எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா, பட் நீ கொஞ்சம் கூட வந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, தாத்தாக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. நம்ம ஹீரோயின் அவள் தனியாக இருக்கா, நீங்கள் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். தேங்க்யூ, என்னை பார்க்க வந்ததுக்கு அவள் சொல்லிட்டேக்கா, கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே டீம்கிட்ட பேசிகிட்டே அவங்க கண்டிப்பாக உன்னை பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்காக நீங்கள் வரலையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனாக ஆனதுமே நீ வந்துட்டு நல்லபடியாக வந்து சரியாகி வரணும், பட் ஆனால் வந்துட்டு உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நான் தப்பு பண்ணிட்டேன், பட் ஆனால் அவளுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா, நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொன்னதுமே அவள் உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட் தான், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொன்னதும் இவ உடனே ஐயோ என் நெஞ்செல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டுருக்கா. பட் ஆனால் அங்கே வந்துட்டு அவனுக்கு அந்த சுத்தமாக விருப்பமே இல்லை. பார்த்துட்டேக்கா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பிபி, அம்மா உங்களுக்கு என்ன பயம் இல்லையா, அந்த பேடான ஆன்ட்டியை போய் பார்க்குறதுக்கு அப்பாவை அனுப்பி விட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உங்கள் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப வருவார், நீ பேசாமல் ரெஸ்டட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பிபியுமே சரிம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே இப்படி பெரிய வந்து பார்ட்டி எல்லாமே நடக்க போகுது துபாயில். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. 3 டேஸ்க்கு வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீ கலந்துக்க போகிறமா அந்த பார்ட்டியில், ஸோ நீயுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணணும்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகே சொல்கிறான். அப்போ அங்கே அந்த பிபி வயிற்றுக்குள்ளே இருக்குது அம்மா, அந்த செரியாக இருக்கட்டும், இல்லை அந்த ஷேல்வியாக இருக்கட்டும், இல்லை ஜேசனாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணாங்க, எல்லா ஏற்பாடுமே பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிக்கோங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே அந்த பிபி பேசிகிட்டு இருக்க அந்த இன்னர் வாய்ஸ் எல்லாமே கேட்டுது. பட் அவன் கேட்காத மாதிரி அங்கே வந்துட்டு காமிச்சுக்கிறான். தாத்தா என்னாச்சுமா அப்படின்ற செட்டு கேட்டதுமே இப்போ அங்கே நோஸாக இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை தாத்தா, ஆர்த்தர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக அவளை பார்க்குறான். உடனே எங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே வந்து சுற்றி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு விஷயமே தப்பு நடக்கக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் அட்வைஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். ஸோ அங்கே ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத, அம்மா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வழி பண்ணிடுவேன், நானே வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன்னு அவள் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த பார்ட்டிக்குமே அங்கே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததும் அங்கே இருக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவர் ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கா இருப்பான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே அவன் விட்டுட்டு நீ பேசிட்டுன்னு சொல்லிட்டு போனால் அப்போ அந்த செரி அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு இவளுக்கு இப்படி ஒரு லைஃபா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளால் தான் என் லைஃபே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து டைவர்ஸ் காணதுக்கு காரணமே இவதான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதெல்லாத்தையும் இந்த பேபி பார்த்துட்டு ஆமாம் அங்கே பார்த்தியா சுகர் டாடியோட சேர்ந்து உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க ஏதோ உங்களுக்கு எதிராக வேலை பண்ண போகிறாங்கம்மா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை கேட்டுட்டு நீ கவலைப்படாத, அம்மா இருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தா அந்த ஷேல்வியுமே அங்கே வந்ததுமே சரி அவளும் சேர்ந்து இன்னைக்கு பக்காவாக அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஒரு பாட்டியும் அங்கே சில ஆன்டிஸுமே வர்றாங்க.
அங்க ரொம்ப நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கன்னு சொல்லிட்டு அவட்டங்க போய் பேசிட்டு இருக்காங்க. ஷேல்வி வந்து உடனே இங்கே வா அப்படின்ற செட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க தான் இந்த குடும்பத்தோட எடர் அப்படின்றத சொல்கிறாங்க. இது தேர்ட் ஆண்டின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. மற்றவங்களையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே ஹீரோயின் அங்கே மரியாதை செலுத்தினதுமே, ஓ நீ தான் கீக்கியா, நீ அந்த ஷா ஃபேமிலியோட பொண்ணாமே, உனக்கு ரெப்புடேஷன் ஏதாச்சும் இருக்கா, கல்யாணத்தை அதுவுமா பெரிய அசிங்கெல்லாம் பண்ணியாமே கேள்விப்பட்டேன்னு சொன்னதும், நீங்கள் தப்பாக ஏதோ புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த பேபி என்னோட ஹஸ்பண்டோட தான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எல்லாமே பார்த்தாச்சு, சில பேர் போராமப்பட்டுட்டு ஃபால்ஸாக ரூமர்ஸ் கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் முன்னாடியே எவ்வளோ தூரத்துக்கு பேசுவா திமிரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே பிடிக்காம மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பார்ட்டியில் உடனே அவள் செய்ய காமிச்சதோ இவள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு வேணுக்குனே கொண்டு போய் ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் பட்டுருச்சுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் சாரி கேட்குறா. நான் வேணா க்ளீன் பண்ணி விடுறேன், நான் வந்து ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நானே போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போனா. அப்போங்க நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், நான் போய் அவ்வளோ செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ ஒரு வழி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மாடிக்கு ஏறும்போதே அம்மா இங்கே வந்து ரூமில் வந்து பெரிய வந்து வலை விரிச்சிருக்காங்க உங்களை பிடிக்கிறதுக்கு. பில்லோ கடியில் அந்த பாட்டியோட பெரிய கேர்பினை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது மூலமாக நீங்கள் தான் திருநீங்கன்னு சொல்லிட்டு பழி போடன்னு அந்த பிபி பேசிகிட்ருக்கு. ஸோ ஹீரோயின் உள்ளே போனதுமே வேமா அங்கே வந்துட்டு அந்த மெய்டு உள்ளே வந்துட்டு போயிட்டாங்க மேடம் அப்படின்றத சொன்னதும் இவளுமே போகிறா. ஹீரோயின் போனதுமே குழந்தை சொன்ன மாதிரி அந்த கேர்பின் எடுத்து பார்க்குறா. ரொம்ப காஸ்ட்லியானது போல். அவங்க என்ன பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு கதவை திறன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கூப்பிட்டதுமே எதிராக வேலை பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. தாயை திறந்துருக்கு, இங்கே வந்து பாட்டியோட அந்த கேர்பின் காணோம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அங்கே பழி போட்டு அங்கே ஷோ பண்ணி கூட்டிகிட்டு போய் அவளை ஒரு காட்சி பொருள் மாதிரி நிப்பாட்டி எல்லாரும் வந்து வேர்டாக பார்த்ததுமே, நீ இப்போ பாட்டியோட திங்ஸை எடுத்திருக்க, இதை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நாங்கள் வந்து மன்னிச்சிருவோம், ஏன்னா நீ ஏதோ ஆசைப்பட்டு தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இனிமேல் கோவமாயிட்டு நீ வந்து ப்ரூக் ஃபேமிலியே கேவலப்படுத்திட்ட, அதை கூட பாடி தான் இருக்கும் அப்படின்ற சேர்த்து அவங்க கோவப்படுறாங்க. அப்படியா, நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்னா இப்போ என் மேலே பொய்யா பழிய போட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படி தப்பாக இங்கே பண்ணவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். இது வந்துட்டு பண்ணவங்க யாராக இருந்தாலும் நான் மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹாப்பியாகிட்டு ஹீரோயின்மே ஓகே சொன்னதும் அவளை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது எதுவுமே அவளுக்கு இல்லை. அப்போ அங்கே இங்கே வந்துட்டு என்னை வந்து ப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்போ உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு என்னமோ தெரிஞ்சு என் சிஸ்டர் செரி வந்து எப்படி கரெக்டாக அங்கே வந்து இந்த மாதிரி திருடு போச்சுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அந்த பாப்பா ஆண்டி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செரி ஆண்டி தான் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு சரி நீ என்ன பண்ண அந்த ரூமில் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவள் பயந்து போயிடுறா. நீ இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி வேலை பண்ண, இப்போ இந்த வேலை பண்ணுறியான்னு சொன்னதும் ஐயோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா, இதெல்லாமே பண்ண சொன்னது ஷேல்விதான்னு சொன்னதுமே அப்போங்க அவள் உடனே நான் வந்துட்டு உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் வந்து மனசார உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், இனி இன்னொரு பொண்ணை ஏற்றுக்கிறத என்னால் வந்து நம்ப முடியல அப்படின்ற சொன்னதும் நீ இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கதே தப்பான விஷயம், நீ எதுக்காக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். அப்போ அங்கே தாத்தா கோவமாயிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி வேலை பண்ணியிருப்ப, எதுக்காக நீ அவளுக்கு எதிராக இப்படி வேலை பண்ணிட்டுருக்க, நீ வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எதிராக வேலை பண்ணியிருக்க, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஓ இவ இந்த குடும்பத்தோட அவங்க வருங்கால மருமகளா, இவ வந்துட்டு எப்படிப்பட்டவ, இவெல்லாம் என்ன ஒரு பொசிஷனில் இருக்க வேண்டியவன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இதுக்கு இந்த அறை எதுக்கு தெரியுமா, என்னை என் பிள்ளையுமே எப்பயுமே நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கதுக்கு, எப்போ பார்த்தாலுமே நீ என்ன வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்க, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இல்லையா, நீ அந்த டிக்னிட்டியை அழிக்கவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நீ இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் எனக்கு ப்ராப்ளம் கொடுத்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கா. நைட் போல் நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே வீட்டில் கோட்டெல்லாமே போற்றி விடுறான். அப்போ அங்கே அவன் போய் அமைதியாக உட்காந்ததுமே அப்போ அங்கே அவள் தேங்க்யூ சொல்கிறான் இன்றைக்கி நடந்ததுப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு. பாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும், முன்னாடியே அட்வான்ஸாக நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணீங்க, எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே என்ன நீங்கள் பேபியோட வாய்ஸ் எதுவும் கேட்பீங்களா அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. நம்ம அந்த பேபி சொல்லுது அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக என்னோட வாய்ஸ் கேட்குது போல் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் சைல்டோட வாய்ஸை கேட்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் பக்கத்தில் வந்ததுமே இவள் பயந்து போயிடுறா. அப்போ அங்கே சைல்டோட வாய்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வயிற்றுல கையை வச்சுட்டு அப்படியே காதை வச்சு அங்கே வந்துட்டு பேபியோட வந்து துடிப்புகள் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ
நெக்ஸ்ட் டே பார்த்தா தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலே அசத்திட்ட போ இன்னைக்கு அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க பொண்ணு அவளுக்கெல்லாம் எப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ஏத்த மருமக நீதாமா அப்படின்றத சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இவ உடனே பார்த்தா அங்கே கோன்ற ஒரு பர்சனை போய் மீட் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் வந்துட்டு எப்படி போய் சும்மா விட முடியும் அவள் வந்துட்டு இந்த குடும்பத்தோட வாரிசை பெற்று கொடுத்து அந்த குடும்பத்தோட ஒரு உறுப்பினராக மாறுவாளா? அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவர் இதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அவள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுவா, அங்கே ப்ரெக்னென்டான உமன் அடிக்கடி செக்அப் பண்ணுவா, அப்போ வந்துட்டு ஒரு வழி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஏகப்பட்ட ஐடியா கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடா. கண்டிப்பாக வந்துட்டு மெடிக்கல் டீம்கிட்ட சொல்லி ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃபேமிலி வந்துடுறாங்க. நாங்கள் எங்கள் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு உனக்காக இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அவங்க அம்மா கொடுக்கும்போதே அவளுக்கு தெரியும் ஏதோ தில்லாலங்கடியாக வந்துட்டு இவங்க வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போங்க உங்களுக்காக நான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க அம்மா அப்படியே நல்லவங்க மாதிரி பேசிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு இப்போ எப்படி இருக்கம்மா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்க மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக வாங்க உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒரு 30 மில்லியன் அப்படின்றத சொன்னதுமே ஓ 30 மில்லியனா அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க இந்த ஃப்ரூட் ஃபேமிலி உன்னோட கையில் இருக்குது அந்த குடும்பத்தோட வாரிசை நீ சுமந்துட்டுருக்க இது கூட எங்களுக்கு நீ பண்ண மாட்டேயான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு உன்னையெல்லாம் பெற்றதே நாங்கள் பாவோன்னு சொல்லிட்டு அவங்க கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ வெளியே இருந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு இப்போ எவ்வளோ காசு வேணுமோ நீங்கள் கேளுங்க அப்படின்றத சொன்னதும் எங்களுக்கு ஒரு 20 மில்லியன் கொடுத்துருங்க ஏன்னா என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் அவனுக்கு படிப்பு செலவு பார்க்கணும் இப்போ எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இல்லை நாங்கள் சூசைட் தான் பண்ணி சாகணும்னு சொல்லிட்டு ஆளுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காசு கொடுக்கறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணதுமே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் கொடுக்காதீங்க இவங்க அப்பாவி மாதிரி இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க திரும்பவுமே அதே வேலை தான் இவங்க பண்ணுவாங்க எப்பயுமே திருந்த மாட்டாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் உன்னெல்லாம் பெற்றதுக்கு நீ எங்களுக்கு என்ன ரீபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் பண்ண அசிங்கெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தினதும் கழுத்தை பிடிச்சவ அங்கே வெளியே தர சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகி போயிருக்கா நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஃபேமிலியை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லியிருக்கான். அவங்க வாங்கி வச்ச லோன் அது இதுன்னு சேர்த்து எல்லாத்தையுமே கொண்டு காமிக்கிறாங்க. சார் இந்த 3 மந்த்ஸ்க்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணமே நம்ம செல்வி தான் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸுமே பயங்கரமான ஆளுங்க தான் சார் அவங்க என் பொண்ணை எந்த லெவலுக்கு வேணாலும் கொண்டு போய் விடுவாங்க காசுக்காகன்னு சொன்னதுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க 24 ஹவர்ஸில் இல்லீகலாக நடந்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் அது எல்லாமே நம்மளோட கைக்கு வரணும் அது அவளோட பேருக்கு மாறணும் அப்படின்ற விஷயத்தாமே சொல்கிறான். ஒரு எடிட்டரை கூப்பிட்டு இவங்க அங்கே போய் கணக்கெழுத சொல்லி காசெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போதே அங்கே கார்ட்ஸ் வந்துடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் இது எல்லாமே இப்போ நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அந்த காசு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது ஆல்ரெடி ப்ரூக் ஃபேமிலியோட கைக்கு வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இது எங்களோட கம்பெனின்னு சொன்னதுமே இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ்ன்னு காமிக்கிறாங்க. அவங்களோட டெபி எல்லாமே அடைச்சி அவங்களோட கைக்கு அந்த போயிடுது. இப்போ இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் ரவுடிங்களுமே உள்ளே வந்ததுமே வேறு வழி இல்லாமல் அங்கே பயந்து போயிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாங்க. அது எல்லாமே அங்கே நம்ம ஹீரோயினோட பேருக்கு இப்போ மாறி போயிடுது. நம்ம ஹீரோயின் பேபியோட ட்ரெஸ் எல்லாமே மடிச்சிட்ருக்கா. ஸோ ஹீரோ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். எப்போ வந்தீங்க முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு தாத்தா சொன்னாரேன்னு சொன்னதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சொல்லும்போது அப்பாங்க அம்மா அப்பா போய் சொல்லிட்டுருக்காரு ரொம்ப நேரமாக நின்று உங்களவே தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற சொல்கிறாங்க. அவர் உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காருமா அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அம்மாவை பின்னாடி கூட ஹக் பண்ணிக்கோங்க அது அவங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே அவளை ஹாப்பியாகிட்டு பின்னாடி கூட ஹக் பண்ணிக்கிறான். அவளுக்குமே ரொம்ப நல்லா அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு.
அப்பாங்க என்ன இப்படி ட்ரெஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குன்னு செட்டு கேட்டதும் சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தது இல்லையான்னு செட் அவள் கேட்குறா. இல்லைப்பா நான் லைவாக இன்றைக்கி தான் வாழ்க்கையில் பார்க்குறேன் அப்படின்றத செட் அவன் ஹாப்பி ஆகிட்ருக்கான். பிறகு அங்கே மிஸ்டர் ஜோன்ற ஒரு பர்சனை போய் மீட் பண்ணி நீங்கள் எனக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு செட் அவள் பேசிகிட்டு இருக்கா. மேடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மாற்றினா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதுமே நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆர்த்தருக்கு இப்போ பேபி பிறந்துருச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கர கோவப்படுறா. ஸோ அவர் வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இந்த சின்ன ஃபேவர் கூட எனக்காக பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கே அவரை வந்துட்டு எப்படியோ வந்து பேசி அழுது புரண்டு அங்கே ஒத்துக்க வச்சிடுறா. சரி ஓகே நான் உங்களுக்காக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாரு. இப்படி செல்வி வந்து அங்கே ஜோன்ற பர்சனை போய் மீட் பண்ணியிருக்காங்க சார், கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் பெரிய வந்துட்டு பிளான் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். நைட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு காலெல்லாமே பயங்கர பெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ பேபி வந்து அப்பா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அம்மாவுக்கு கால் வலிக்குது வந்து மசாஜ் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். உனக்கு கால் ரொம்ப பெயின் ஆகிடுச்சேக்கா நான் மசாஜ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மசாஜ் எல்லாமே மருந்தெல்லாம் போட்டு பண்ணதுமே உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொன்னதும் பட்லர் தான் சொன்னார் அப்படின்றத சொன்னதும் பட்லர் சொன்னார் இதை நம்ப சொல்கிறீங்களா, உங்களுக்கு வந்துட்டு பேபியோட வாய்ஸ் கேட்குதில்ல அப்படின்றத செய்து அவ பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் நல்லா பொய் சொல்கிறீங்களே அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பேபியை பெற்று கொடுத்துட்டு இங்கேவே இருப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குழந்தை பெற்று கொடுத்த பிறகு நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்களை நான் கண்டிப்பாக எந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு எடுக்க சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு குழந்தையோட வாய்ஸ் ஆரம்பத்துலேருந்தே கேட்குது, அது ஏன் தெரியுமா, ஏன்னா உன் மேலே எனக்கு உண்மையான பாசம் இருக்குது, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன், ஆரம்பத்தில் அப்படி கிடையாது, போக போக உன்னை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டாக்டர் பேபியோட கழுத்தை கொடி சுற்றி இருக்குது, இது வந்துட்டு ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது, நம்ம உடனே வந்துட்டு டெலிவரி பண்ணணும், அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இல்லை நீங்கள் வீட்டிலே எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்கள், என்னோடய பேபி ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே நீங்கள் கண்டிப்பாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிடுறான். நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட்மே அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு லேடி வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பட் இருந்தாலுமே அடியில் பார்த்தா அந்த லேடி ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுருக்கவுமே அம்மா இந்த லேடி சரியில்லை, இவங்க அவங்கள அட்டாக் தான் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லும் போதே அந்த லேடி ஊசி எடுத்து குத்த வந்தா நம்ம ஹீரோ அடிச்சவங்க தள்ளி விட்டுறான். பாங்க கோவமாயிட்டு உன்னை யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டான். மிஸ்டர் ஜோ தான் எனக்கு அனுப்பி விட்டாரு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அங்கே அவங்க நம்பர் வேணாலும் இருக்கு பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு காமிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லேடியை கொண்டு போய் வந்து விடுங்க, ரெண்டாவது அந்த ஜோ கம்பெனி ஒன்று நம்ம பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறான். பிறகு பார்த்தா ஹீரோயினுக்கு அங்கே டெலிவரி பெயின் வந்துடுது, பயங்கரமாக வந்து பெயினில் துடிச்சிட்ருக்கா. தாத்தா வெளியே பதறி போயிருக்காரு. கவலைப்படாத பேபி நல்லபடியாக பிறந்துரும் சொல்லும் போதே அந்த பேபி வந்து சொல்லுது நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் பிறக்க போகிறேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே நான் மறந்து போயிடுவேன், நீங்கள் நான் பிறந்ததுமே என்னை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை மறைஞ்சதுமே குழந்தை நல்லபடியாக பிறந்துடுது. இது பாய் தான் சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. இங்கே பாரு பேபி எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்றத சேர்த்து ஹீரோயின்ட்ட காமிச்சிட்ருக்கான். ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாகிடுறாங்க குழந்தைய பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.